நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் பயங்கர ட்ரெண்டிங்கா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஐபிஎல் 2024 ஹர்திக் பாண்டியா ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு டியூ டு அவரோட ஆங்கிள் இன்ஜூரி. இந்த வாட்டி ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி 15 கோடி ரூபாய் ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை. நிறைய பேருக்கு இந்த ட்ரேடுல ஃபர்ஸ்ட் பிடிக்கவே இல்லை ஃபேன்ஸுக்கு. அண்ட் ஓகேப்பா ஹர்திக் பாண்டியா இட்ஸ் ஹோம் கம்மிங் அப்படி இப்படின்லாம் அப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவரை கேப்டனா மாத்தினதுக்கு அப்புறம் சுத்தர அதை யாருக்குமே பிடிக்கல. ஏன் நீங்க ரோஹித் சர்மாவை கேப்டன்சியை விட்டு தூக்குனீங்கிற கேள்வி எல்லா தரப்புலேருந்தும் எழும்புனுச்சு. இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கிறப்போ இப்போ ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் வந்தாங்க. ஒரு மாதிரி பயங்கரமான டீமா மும்பை இந்தியன்ஸ் வந்து திகழ்ந்தாங்க. இந்த சமயத்துல இவர் ஐபிஎல் 2024 ரூல்ட் அவுட் ஆக சான்ஸ் இருக்குங்கிற நியூஸ் வந்த உடனே அப்ப யார் அடுத்த கேப்டனா இருப்பா, மறுபடியும் ரோஹித் சர்மாவை நோக்கி தான் கேப்டன்சியை கொண்டு போவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் பல தரப்புல இருந்து எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதை பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இப்போ ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் 2024 வராம ரூல்ட் அவுட் ஆனாரு அப்படின்னா யாரு கேப்டன்சி பண்ணுவா அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் டு வாட்ச் தி வீடியோ. ஃபர்ஸ்ட்லி ரோஹித் சர்மா. மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்தாங்க. பட் அது சுமூகமா பேச்சுவார்த்தை போனுச்சா இல்ல வேற மாதிரி எதுவும் போனுச்சான்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவர் ஒரு 5 ஐபிஎல் டைட்டில் வாங்கி கொடுத்த ஒருத்தர். இன்னும் அவரால் பல வருஷங்கள் லீட் பண்ண முடியும். இந்த நேரத்துல மும்பை இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. இப்போ மறுபடியும் ஹர்திக் வரல அப்படின்னா ரோஹித் சர்மாட்ட திருப்பி அவங்க போய் தான் ஆகணும். ஆனா இப்போ வந்து ரோஹித் சர்மா அந்த கேப்டன்சியை ஏத்துப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற அந்த கருத்து தான் இருக்கு. இப்போ அவர் சைட்ல இருந்து இல்லங்க நம்ம தான் பேசிட்டோம், அடுத்து அவர் தான் கேப்டன் அறிவிச்சிட்டீங்க, திருப்பி அவர் இல்லங்கிறதுக்காக நீங்க என்கிட்ட வர வேண்டாம், அவருக்கு அடுத்து யாரு டெபியூட்டியா நீங்க பாக்குறீங்களோ அவர்கிட்ட கேப்டன்சி கொடுங்க, எனக்கு நோ இஷ்யூஸ் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாம் இப்படிதான் ஒன்னு போயிருச்சு அப்படின்னா திருப்பி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அடுத்து என்னங்கறத நோக்கி தான் போவாங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுக்கிறதும் எடுக்காததும் அவரோட கையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அவர் எடுக்கல அப்படின்னா சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியன் டீமோட T20 சைட லீட் பண்ணாரு. ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல லீடரா அவர் திகழ்ந்தார். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா இல்லாத டைம்ல மும்பையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீட் பண்ணிருக்காரு. சோ நம்ம எல்லாருமே ரோஹித்துக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இவங்க சர்ப்ரைஸா ஹர்திக்க உள்ள எடுத்துட்டு வருவாங்கன்னு யாருமே யோசிக்கல. சோ மேபி இப்போ ஹர்திக் பாண்டியாவும் இல்ல ரோஹித்தும் ஒத்துக்கல அப்படின்னா சூரியகுமார் யாதவுக்கு அந்த கேப்டன்சியை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அந்த கேப்டன்சியை எடுத்து நல்லா பண்ணுவாருன்னு நான் யோசிக்கிறேன். அப்படி சூரியகுமார் யாதவுக்கும் அவங்க போகல அப்படின்னா அடுத்தபடியா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. நிறைய பேருக்கு இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கலாம். பட் ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா ஒன் ஆஃப் த டாப் கண்டெண்டருங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. நிறைய வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெற்றதுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா பும்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சீனியர் மெம்பர் அந்த மும்பை டீம்லயே. ஈவன் தோ லாஸ்ட் இயர் அவர் வந்து கிரிக்கெட் ஆடல, அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனா இருந்து லீட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்கேஸ் அவர் உள்ள இருந்திருந்தாரு அப்படின்னா அவர் மேபி லீட் பண்ணிருக்கலாம் அந்த ரோஹித் மிஸ்ட் அவுட் ஆன கேம். அதனால ஒரு மாதிரி யோசிச்சு கூட பார்க்கலாம், சரி 10 வருஷத்துக்கு மேல நம்மளோட டீம்ல வந்து கிட்டத்தட்ட இருக்காரு, சோ அப்ப அவருக்கு நம்ம கேப்டன்சியை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு மேபி கேப்டன்சி கொடுக்கலாம். அகைன் ஜஸ்பிரீத் பும்ரா அதை அக்செப்ட் பண்ணாரு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பிகாஸ் அவரு நெக்ஸ்ட் இந்தியன் டீமோட டெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த டைம்ல கண்டிப்பா ஐபிஎல் மாதிரி டீமை வந்து லீட் பண்றது நல்லா தான் இருக்கும். சோ அதனால ஜஸ்பிரீத் பும்ரா ஒன் ஆஃப் த டாப் கண்டெண்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு கேப்டன்சி பொறுப்புக்கு. சோ ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 3 பேரும் தான் கேப்டன்சி கண்டெண்டர்ஸா இருப்பாங்க
இருப்பாங்க. அதுல யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் சூர்யா இல்ல பும்ரா தான். பிகாஸ் ரோஹித் வந்து போன ஒரு விஷயத்தை எல்லாம் திருப்பி கேட்டு வாங்குற ஆள் கிடையாது. சோ உங்களோட கருத்து மேபி மாறுபடலாம், இல்ல ஆசைகள் கூட இருக்கலாம். அது என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. And if you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.